அன்பான மக்களே, இன்னைக்கு நம்மளோட மகாநதியில என்ன நடந்தது அப்படிங்கிறதான் நிறைய நடந்திருக்கு. விஜய் போய் காவேரியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்காரு. தாத்தா சொல்கிறாரு, வேணாம்ப்பா, அவங்க அனுப்ப மாட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஆற போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, காவேரி மேலே இருக்கிற அதீர நம்பிக்கையில் என்ன சொல்கிறாரு விஜய், நான் போய் கூப்பிட்டோன்னே காவேரி வந்துடுவா, எனக்கு தெரியும் காவேரி பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாத்தா வந்து, இல்லைப்பா அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா, காவேரி கண்டிப்பாக வந்துடுவா, நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லவுமே சரிப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு தாத்தா. அங்கே போய் போகும்போதே குமரன் உட்காந்துருக்காரு. குமரன் உட்காந்துருக்கேன்னா, ஐயோ இவன் வேற வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எதுக்கு வந்த, வெளியே போ அப்படின்னு சொன்னோமே, நான் வந்து காவேரியை பார்த்து பேசணும், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன், அக்ரிமெண்ட் போட்டது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீ வந்து கிளம்பு, காவேரியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி குமரன் பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்டோடனே வந்து காவேரி எந்திரிச்சு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கையை பிடிச்சி, நீ போகக்கூடாது, நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் காவேரி மட்டும் உள்ளே இருப்பாங்க, மீதி எல்லாருமே வந்து வருவாங்க வெளியில். வந்தோடனே வந்து, நீ எதுக்கு வந்த, வெளியில் போ, எங்கள் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லவுமே, அப்போ காவேரிக்கிட்ட நான் பேசணுங்க, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்வார். நீ எதுக்கு பேசணும், என் பொண்ணு தான் நடித்து கொடுத்துட்டு வந்துட்டால ஒருவர், நீ வாங்கின காசுக்கு நீ என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவருக்கு மனசே உடஞ்சி போயிடும். இல்லைங்க, காவேரிக்கிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை எல்லாம் வந்து மன்னிச்சிடுவாங்க, நான் வந்து இப்போ அந்த மாதிரி பையன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. பாட்டியிலேருந்து யமுனா சத்துக்கு என்ன பேசுது, இதெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து இந்த செஞ்ச தப்பை மன்னிக்கிறதுக்கு தான், இப்போ தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லவுமே மனசு அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது விஜயை பார்க்கும்போது, அவ்வளோ மனசு உடஞ்சி போயிடுறாரு. அப்போ வந்து காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி வெளியே வா காவேரி அப்படின்னு கூப்பிடும்போது காவேரியால் வர முடியல. ஏன்னா இவங்க வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, வாசல்லே நிற்கிறாங்க, வெளியில் வந்தால் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ, அப்போ வந்து காவேரி வந்து வெளியிலே வரமாட்டாங்க. காவேரி காவேரின்னு விஜய் கூப்பிட்டே இருப்பார், நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. குமரன்லாம் எவ்வளோ பேசுகிறாரு. எனக்கு சுத்தமாக இந்த கங்கா அப்புறம் அவங்க அம்மா பேசுனதெல்லாம் அவ்வளோ மனசு வலி, அவ்வளோ வலியோட அந்த பையனுக்கு இருந்தது. அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதை விட இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. டைலாக் வந்து ஓரளவுக்கு கொடுக்கலாம், ஆனால் மனசு நம்மளுக்கே நேரடியாக தாக்குதுங்க. அது சீரியலாக இருந்தாலுமே அது எவ்வளோ பெரிய வலி, இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரில. சீரியலாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ வலியோடு வந்து ஒருத்தர் நிற்கிறப்போ அந்த எதிர்கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலர் மனசாட்சி இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசவே அவங்க தயாராக இல்லை. என்ன அக்ரிமெண்ட்டு போட்டது பெரிய மேட்ரு, அந்த நீ வந்து கொடுத்த காசுக்கு என் பொண்ணு நடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்ற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த பொண்ணு தான் சொல்லணும் அதை. நீ கொடுத்த காசுக்கு நான் கரெக்டாக நடித்து கொடுத்துட்டேன், இன்னி எதுக்கு என்ன தேடி வந்தா அப்படின்னு அந்த பொண்ணு தான் சொல்லணும். அப்போ வந்து நைட்டு வந்து கங்காவும் குமரன் பேசிட்டு இருக்கும்போது கங்கா கரெக்டாக பாயிண்ட்டை சொல்கிறாங்க. காவேரி நிஜமாகவே அவரை லவ் பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து இப்போ வந்து அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கங்கா. அதை கொஞ்சம் ஃபேமிலிக்கிட்ட எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னால் தான் வந்து இது பிரச்சனையே கொஞ்சமாவது வரும். ஆனால் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அதை செய்வாங்களா, காவேரிக்கு சாதகமாக செய்வாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான். காவேரியும் பேச விட மாட்டாங்களே, நீ பேசாத அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நர்மதா வந்து சொல்கிறாங்க, அக்கா எல்லாமே என்னால் தானே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து காவேரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டுக்கு கம்முன்னு தூங்க வேண்டியதானே. அப்பையும் வந்து உள்ளே வந்து காவேரி பேச விட மாட்டுறாங்க.
காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற ஃபேமிலிகளுக்கு தெரிய சான்ஸே கிடையாது. எப்போ தெரியும் அப்படின்னா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான்.